தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 23/5/2017 செவ்வாய்க்கிழமை, அசுபதி நட்சத்திரம் இரவு 4 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு பிரதோஷம். சகல தோஷங்களிலும் இருந்து விடுபட வேண்டுமானால் பிரதோஷ நேரத்திலே நந்தியம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும். நந்திக்கும் சிவனுக்கும் குறுக்காலே போகக்கூடாது. நந்தியின் கொம்பு வழியே நாயகனாம் சிவபெருமானை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த நந்தி தமிழகத்திலே எல்லா சிவாலயங்களிலும் இருக்கிறது. சில சிவாலயங்களிலே பார்த்தால் மூக்கணாங்கயிறு போட்ட நந்தி இருக்கும். அப்படி இருக்கிற நந்தியெல்லாம் நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். சென்னையில் இருக்கக்கூடிய, கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய குறுங்காலீஸ்வரர் கோயிலில் போய் பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய நந்தி ஒரு வித்தியாசமான நந்தி. அதுபோல் இடதுகால் தூக்கி வைத்து இடர்களைந்த நாயகி என்று அம்மன் பக்கத்திலே இருக்கும். நாம் இந்த நந்தியை வழிபடுகின்ற பொழுது நந்திக்குள்ள அபிஷேக நேரத்திலே முழுமையாக நம்முடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் நினைத்து கொள்ளலாம். உங்களுக்கு இன்றைக்கு நான் அறிமுகப்படுத்துவது மிக அற்புதமான ஒரு நந்தியை பற்றி சொல்லப் போகின்றேன். புதுக்கோட்டை மாவட்டத்திலே வேந்தன்பட்டி என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நந்தி பிரசித்தி பெற்ற நந்தி. நீங்கள் சமீப காலத்திலே வந்திருக்கிற நிறைய நாளிதழ்களிலே எல்லாம் பார்த்திருக்கலாம். தினத்தந்தியிலே கூட நான் அடிக்கடி பரிகாரங்களுக்கு எழுதுகின்ற பொழுது நினைத்ததை நிறைவேற்றும் நெய்நந்தி என்று குறிப்பிடுவது வழக்கம். அந்த நெய்நந்திக்கு அப்படி என்ன சிறப்பு என்று பார்த்தால், அந்த நந்தி உடல் முழுவதும் நெய்யாலேயே பூசப்பட்டிருக்கும். நாம் வாங்கி கொண்டு போய் கொடுக்கிற அந்த நெய்யை அந்த நந்தியினுடைய உடலிலேயெல்லாம் அவர்கள் அபிஷேகமாக செய்வார்கள், மற்ற அபிஷேகங்களும் செய்வார்கள். ஆனால் இந்த நெய்க்கு ஒரு எறும்பு கூட வருவது கிடையாது. நாம் பக்கத்திலே கொண்டு போய் ஏதேனும் ஒரு நெய்யை கொண்டு போய் வைத்தால் நாம் வைத்திருக்கிற நெய்க்கு எறும்பு வருமே தவிர அந்த நந்தியின் உடலில் இருக்கிற அந்த நெய்க்கு எறும்பு வருவதே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதில் சேர்கின்ற நெய்யெல்லாம் அப்படியே வலித்து எடுத்து பக்கத்திலே ஒரு கேணி இருக்கிறது, நெய்க்கிணறு என்று அதற்கு பெயர். அந்த நெய்க்கிணறு 100 ஆண்டு காலமாக வருகின்ற நெய்யையெல்லாம் அதில் வலித்து அதில் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு கதவு போட்டு அந்த கேணியை உயர்த்தி கொண்டே வந்திருக்கிறார்கள். 100-200 வருடங்களாக அத்தனை நெய்யும் அதற்குள்ளே இருக்கிறது. அந்த நெய்க்கும் ஒரு ஈயும் மொய்ப்பதில்லை, எறும்பும் மொய்ப்பதில்லை, எந்த வாடையும் வருவதில்லை. மிக அற்புதமான ஆலயம் அந்த ஆலயம். அந்த நந்திக்கு நடு சக்கரம் ஒன்று இருக்கிறது என்று சொல்வார்கள். கொம்புக்கு நடுவில் மிகப்பெரிய நந்தியாக இருக்கும். தஞ்சை நந்தியைப் போல, திரு புன்கூர் நந்தியைப் போல மிகப்பெரிய நந்தியாக இருக்கும் அந்த வேந்தன்பட்டி நந்தி. வேந்தநகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, வியக்க வைக்கும் தஞ்சாவூர் பெரிய நந்தி, சேர்ந்த திரு புன்கூரில் சாய்ந்த நந்தி, செவிசாய்த்து அருள் கொடுக்கும் செல்வ நந்தி, கும்பிட்ட பக்தத்துய தீர்க்கும் நந்தி, குடங்குடமாய் அபிஷேகம் பார்த்த நந்தி, பொன்பொருளை தந்திடவே வந்த நந்தி, பொருள் குவிக்க எம்மில்லம் வருக நந்தி என்று ஒரு பாடல் நந்திக்காகவே நான் எழுதினேன். அதிலே இதை குறிப்பிடுகின்ற பொழுது வேந்தநகர் நெய்யினிலே குளிக்கும் நந்தி, அந்த நெய்யினிலேயே குளித்து கொண்டிருக்கிற நந்தி என்று சொன்னால் அந்த நந்தி தான். வாழ்க்கையில் ரிஷபராசிக்காரர்கள் கார்த்திகை 2ஆம் பாதம், 3, 4 ஆகிய பாதங்களிலே பிறந்தவர்கள், மிருகசீஷம், திருவாதிரை, மிருகசீஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள், ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் எல்லாம் அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும். அது மட்டுமல்ல, மற்றவர்களும் பிரதோஷ காலத்திலே போய் வழிபட்டால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட இயலும். நந்தி கொம்பு வழியே நாயகனை பார்க்கின்ற பொழுது நாம் சிந்தித்த காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். சிவனை எப்பொழுதும் சுமந்து கொண்டு வருகின்ற அந்த நந்தி, இந்த உலகத்தை காக்கிற பரம்பொருளை சுமக்கிற அந்த நந்தியை நாம் நம்முடைய மனக்குறைகளையெல்லாம் சுமக்கச் சொல்லி நாம் கொடுக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் அது சிவனிடம் சொல்லி நிறைவேற்றுவதாக ஒரு ஐதீகம். சிவனாரை என்றைக்கும் சுமக்கும் நந்தி, சேவித்த பக்தர்களை காக்கும் நந்தி, கவனமுடன் எந்நாளும் இருக்கும் நந்தி, கையிலேயே நடம்புரியும் கனிந்த நந்தி என்று அதை குறிப்பிடுவது வழக்கம். அப்படி கையிலேயே நடம்புரியும் அந்த கனிந்த நந்தியை இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே செவ்வாய் தோஷம் வந்தாலும் சர்ப்பதோஷம் இருந்தாலும் சகல தோஷங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட அருகில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்லுங்கள். நந்தியை வழிபட்டு நலங்களையும் வளங்களையும் வரவழைத்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுகின்ற நாள். மகிழ்ச்சியான சம்பவம் இல்லத்திலே நடைபெறப் போகிறது. தாய்வழி ஆதரவு கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிடைக்கலாம். மாமன் மைத்துன வழியில் மனதிற்கினிய சம்பவம் ஒன்று நடைபெறும். பொருளாதார நிலை உயரும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மங்கள செய்தி மனை தேடி வருகின்ற நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேர்வர். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்திருந்தால் அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். அதுவும் கைகூடும். இன்றைக்கு பிரதோஷம், எனவே நந்தியை வழிபட்டு நலம் காணுங்கள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் போதுமானதாக இருக்கும் நாள். வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். வாதாடிய வழக்கிலே உங்களுக்கு சமரசங்கள் ஏற்படலாம். 3 ராக இருப்பதால் உங்களுக்கு முன்னேற்ற பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. அரசியல்வாதிகளாலும் அனுகூலங்கள் ஏற்படும். 6லே சனி இருக்கிறார். 8க்கு அதிபதி 6ல் இருக்கின்ற பொழுது கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் என்பது வழக்கம். அந்த அடிப்படையில்
திடீரென சில காரியங்கள் முடிவடையலாம். திட்டமிடாமல் செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். திறமை மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். நிதிநிலை உயர எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம். வெளிநாட்டிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம். அந்நிய ஊர்களுக்கும் உங்களுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டு. 2 ராகு 8 கேது இருக்கிறது. கேது இருக்கின்ற பொழுது இடமாற்றம், ஊர் மாற்றம், ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்களும் உண்டு. என்ன இருந்தாலும் வாகனங்களை மாற்றிக்கொள்ள முன்வருவது நல்லது. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதன் மூலம் விபத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க இயலும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு நெருக்கடிகள் அகலுகின்ற நாள். நிதிநிலை உயரும். நீண்ட தூரத்திலிருந்து நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். கேது பலத்தால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்றைக்கு நந்தி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பதவி உயர்வை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அதுவும் கிடைக்கலாம். எதிரிகள் விலகும் இந்த நாள் ஒரு நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய நாள். தேக நலனுக்காக செலவு செய்ய நேரிடும். அது மட்டுமல்ல, திடீர் மாற்றங்களால் மனக்குழப்பங்கள் ஏற்படும். நட்பு பகையாகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர் பகை உருவாகும் இந்த நாளில் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால்தான் ஆதாயம். அது மட்டுமல்ல, ஆலய வழிபாடும் உங்களுக்கு அமைதியை வழங்கும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் நாள். கூடுதல் லாபம் உங்களுக்கு தொழிலிலே கிடைக்கும். அரசு வழி சலுகைகள் கூட எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேரலாம். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாகப்பிரிவினர்களும் சுமூகமாகும். 2 சனி இருக்கிறார். வாக்கு, தனம், குடும்பம் என்கிற இடத்திலே சனி இருக்கின்ற பொழுது கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சனி வக்ர இயக்கத்தில் இருப்பதால் காப்பாற்ற இயலும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நீங்கள் எதை செய்ய நினைத்தீர்களோ அதை துணிந்து செய்யலாம். கையில் காசு பணத்தை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று இல்லை. காரியத்தை தொடங்கிவிட்டால் காசு பண புழக்கம் தானாகவே வந்து சேரும். மாலை நேரத்திலே வருகிற பயணம் மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சொல் யுத்தத்தை தவிர்ப்பது நல்லது. சுகங்களும் சந்தோஷங்களும் கூடும். வாகன யோகம் உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். நந்தி வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள். நல்லது நடக்கும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கும் நாள். சொத்துக்களாலும் லாபம் கிடைக்கும். எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. 10 குரு பகவான் இருக்கிறார். பதவி மாற்றங்கள் உருவாகலாம். உயர் பதவியில் இருப்பவர்கள், அதற்காட்டிலும் மேல் பதவிகளுக்காக எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு அது கிடைக்கும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள். என்ன இருந்தாலும் விரயச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. எனவே வெளியூர் பயணத்தினால் ஒரு விரயங்கள் ஏற்படும். அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்குமா என்பது சந்தேகம்தான். மாலை நேரத்தில் உறவினர்களால் ஒரு பகை உருவாக வாய்ப்பு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 2 கேது, 3 சுக்கிரன், 4 புதன். 2 கேது இருப்பதால் வாக்கு, தனம், குடும்பம் என்று சொல்கிற இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். எனவே கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலுமா என்பது சந்தேகம்தான். குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் எதை செய்தாலும் அவர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். இடமாற்றங்களால் இனிமைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பதால் சகோதர வர்க்கத்தினரால் உங்களுக்கு சகாயங்கள் உண்டு. இதுவரை உங்களை விட்டு விலகிச் சென்ற சகோதரர்கள் இப்பொழுது விரும்பி வந்து சேரலாம். அவர்கள் மூலமாக உங்களுடைய கடன் சுமை குறையும். பண தேவைகள் பூர்த்தியாகலாம். புதனின் பலத்தால் மாமன் மைத்துன வழியில் உங்களுக்கு மனதிற்கினிய சம்பவம் நடைபெறப் போகின்றது. கூட சந்திரனும் வீற்றிருக்கிறார். எனவே தாய்வழி ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பிரதோஷம் என்பதனாலே சிவன் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சிறப்புகளை எல்லாம் வரவழைத்துக் கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஜென்மராசியிலே கேது. எனவே ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழும் உன்னதமான நாள் என்று கூட சொல்லலாம். 2 சுக்கிரன் இருப்பதால் வரவு திருப்திகரமாக இருக்கும். பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நேற்று பாதியில் என்ற பணி இன்று மீதியும் தொடரும். வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. 4 செவ்வாய் இருக்கிறார். சொத்துக்கள் வாங்குவதிலே நீங்கள் கொஞ்சம் தீவிரம் காட்டுவீர்கள். அசையா சொத்துக்கள் வாங்குவதிலே உங்களுக்கு ஆர்வம் கூடுதலாக இருக்கும். சூரியனும் 4 இருப்பதால் அதனுடைய பார்வை பலத்தாலே புதிய பொறுப்புகள் அரசியலில் இருப்பவர்களுக்கு கிடைக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு தலைமை பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் கூட தென்படுகின்றன. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள முருகப்பெருமான் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். நந்தி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சுக்கிரபலம் நன்றாக இருக்கிறது. இருந்தாலும் உணவு கட்டுப்பாட்டை மேற்கொண்டால்தான் ஆரோக்கியம் சீராகும். உறுதியான முடிவெடுக்க முடியாமல் தடுமாற்றம் ஏற்படும். காரணம் குருவின் பார்வை. குரு சுக்கிர பார்வை இருப்பதால் மனக்குழப்பங்கள் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம். உறவினர்களின் ஆதரவு குறையலாம். எதையும் செய்ய நினைப்பீர்கள், ஆனால் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு துணிவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு இப்பொழுது தேவை. அதை கொடுப்பது இறை வழிபாடு. எனவே இந்த மாலை நேரத்தில் சிவாலயத்திற்கு சென்று சிவனையும் உமையவளையும் நந்தியம்பெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். தியானத்தில் ஈடுபடுவதன் மூலமாக மன உறுதியை நீங்கள் பெற இயலும். சுக்கிரபலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும்.
மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.